கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தை பற்றி 3ஆம் பாட்டு பார்ப்போம். 1ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக்கத்தால் பாக்கியவான்கள். 119:1 பார்த்தோம்னா வேதம் 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 தான். ஆனால் நமக்கு மனசில் வருமானதுலாம் தெரியாது இல்லையா? இவ்வளோ வசனங்களை பார்த்தோம். எவ்வளோ முக்கியமான வசனங்கள் அப்படின்னு மனசில் ஏற்றிடணும். அதை மறக்கவே கூடாது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். அப்போது உத்தம மார்க்கத்தார் யார்? நீங்களும் நானும். எப்படி உத்தம மார்க்கத்தார் ஆகும்? வேதத்தை என்ன செய்யணும்? அதன்படி நடக்கிறோம். கர்த்தரின் வேதத்தின்படி நம்ம நடந்தால் நம்ம யார்? உத்தம மார்க்கத்தார். உத்தம மார்க்கத்தார் நம்ம அவருடைய பிள்ளையார். நம்ம புத்திர சுவீகாரத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்மளை விளைக்கரையும் கொடுத்து மீட்டு கொண்டிருக்கிறார். ரத்த விளைக்கரையும் கொடுத்துருக்கிறார். நமக்காக ஜீவனையே சிலுவையில் கொடுத்துருக்கிறாரு. 3ஆம் நாள் உயிர்த்து இருந்தார். இப்போது பரிசுத்த ஆவியானவர்கள் இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறார். இதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அறிந்திருக்கிறார். நமக்கு ஆலோசனை சொல்கிறார். நம்ம கண்டித்து உணர்த்துகிறார். யார்? இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மளை கண்டித்து உணர்த்துகிறார். அப்போது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். நம்ம என்ன செய்யணும்? வேதத்தின்படி நடக்கிறதுனா தான் நம்ம உத்தம மார்க்கத்தார் பேர் வச்சுருக்கோம் நம்மளுக்கு இல்லையா? நம்ம உத்தம மார்க்கத்தார் தான். அதுக்கு அப்பிலே கிடையாது. ஏன்னா நம்ம ஆண்டவரை பின்பற்றுறோம், வேதத்தை பின்பற்றுறோம். வேதத்தை யார் பின்பற்றினாலும் அவங்க யார்? உத்தம மார்க்கத்தார். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மறக்கவே கூடாது. அந்த பேர் அதுக்கு தான் வந்திருக்குது இல்லையா? அவருடைய சாட்சிகளை கை கொண்டோடு முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சியை கை கொண்டு முழு இருதயத்தோடு அவர் தேடணும். முழு இருதயத்தோடு தேடினா தான் உத்தம மார்க்கத்தாராக இருக்கும். வேதம் படிக்கிற லட்சணம் இதுதான். எப்படின்னா பிரியமாக படிக்கணும், அன்பாக இருக்கணும், மற்றவரை நேசிக்கணும், வேதத்தின்படி சாட்சியாக ஜீவிக்கணும். வேதத்தின்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் வீணாக போகுது. ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்குது. வேதத்தின்படி அந்த வார்த்தைகள் வசனங்கள் ஒன்று புடமிடப்பட்டது. பொண்ணு வெள்ளி உருக்கி விட்ட மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வேதம் தான். நம்மளுக்கு பொண்ணு வெள்ளி எல்லாமே சமம். அதோட நலம், பெரிய நலமானது எதுனா பொன் வெள்ளியை விட வேதத்தான் நல்லது. நம்ம படித்தோம் இல்லையா? 2ஆவது பாட்டில். அதே மாதிரி இப்போ 3ஆம் பாட்டிலையும் உத்தம மார்க்கத்தார்னால் நம்ம தான் தேவனுடைய பிள்ளைகள். வேதத்தின்படி நடக்கிற நம்ம தான் யார்? உத்தம மார்க்கத்தார். முழுவீத்தோடு அவரை தேடணுமா? முழுவீத்தோடு அவர் தேடணுமா? அவர் வழிகளில் நம்ம நடக்கணுமா? அவர் கட்டளைகளை நம்ம கருத்தாய் கை கொள்ளும்படி நம்ம கற்பித்திருக்கிறார். நம்ம தேவன் நமக்கு கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? கற்பனைகளை கட்டளைகளை கருத்தாய் கை கொள்ளும்படி கற்பித்திருக்கிறார் இல்லையா? உண்மைதானே அது? அது மட்டும் இல்லை, செம்மையான இருதயத்தால் உண்மை துதிப்பேன். இதெல்லாம் நம்ம கூட இருக்கும்போது உத்தம மார்க்கத்தாராக இருக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், வேதத்தில் நடக்கிறோம் அப்படின்னா நம்ம யார்? செம்மையான இருதயத்தால் உண்மை துதிப்பேன். நம்ம செம்மையான இருதயத்தில் நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். ஒரு பிரமாணங்களை கை கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாது. நான் பிரமாணத்தை கை கொள்றதுனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது? என்ன கைவிடக்கூடாது அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. தாவீது சொல்கிறது ஒன்று தான், நம்ம சொல்கிறதும் ஒன்று தான் இல்லையா? தாவீது ரொம்ப பாடுபட்டுருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சத்திய சமத்தை அடி வாங்கியிருக்கிறார். அது அனுபவம் தான் இப்போ பேசுது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், அந்த வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால தானே. வாலிபன் வழியை எதுனால சுத்தம் பண்ணுறானா? இந்த வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறது தான். வசனத்தின்படி தான் காத்துக்கொள்ளணும். வாலிபர்கள் எல்லாம் யார்? வசனத்தை காத்துக்கொள்ளணும். அப்போ தான் அது அந்த வழியை அவங்க என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணுவான், தன்னுடைய வழியை நடத்துவான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட வழியில் தான் போவாங்க. வசனத்தின்படி நடக்கலைன்னா, தன்னை காத்துக்கொள்ளலைன்னா கெட்ட வழி, தீய வழியில் அழிஞ்சு போயிடுவாங்க வாலிபர்கள். அதனால தான் தன் வழியை சுத்தம் பண்ணுவான். எதுனால் சுத்தம் பண்ணுவான்? இந்த வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள. வசனத்தின்படி காத்துக்கொள்ளணும். வசனம் என்ன சொல்லுதோ, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன செய்வேன்? காத்துக்கொள்ளணும். அப்போ வேதத்தில் இருக்க வசனத்தை தானே சொல்கிறாங்க. வேதம் நம்மளுக்கு வசனம் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். நம்ம பாவம் செய்யாதபடி இந்த வேதத்தின் வாக்குகள் நம்ம இதயத்தில் வைத்தேன்னு சொல்கிறாரு. கர்த்தாவே, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட பிரமாணங்களை எனக்கு போதி. இன்னும் 10வது எனக்கு போதின்னு சொல்கிறார். பிரமாணங்களை போதி. வேதத்தில் உள்ள பிரமாணங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் எனக்கு போதியும் சொல்கிறார். ஓகே, பிரளான செல்வத்தில் கை கூறுவது போல் நான் உனக்கு சாட்சிகளை கை கூறுகிறேன். பார்த்துக்கோங்க, எவ்வளோ நியாயமானது.
இந்த பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த வசனத்தை மறவேன். பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாராம். இந்த வசனத்தை மறவேன். ஒருபோதும் ஆண்டவர் என்ன செய்யறதில்லை, நம்மளை மறக்கிறது. நம்மளும் என்ன செய்யக்கூடாது, அவரை மறக்கவும் கூடாது. அந்த கட்டளையிலே கை கொள்ளணும், கட்டளையிலையும் தியானிக்கணும். அந்த வழியில் கண்ணோக்கமாக இருக்கணும். வசனத்தை மறக்கவே கூடாது. பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். பாருங்க, நான் பிழைத்து உங்கள் வசனத்தை கை கொள்ளுவேன். பார்த்துக்கோங்க, பிழைத்து. அப்போ பிழைக்கிறதுலாம் எதனால? வசனத்தை கை கொள்றதுனால தான் நம்ம பிழைக்க முடியும். இல்லைன்னா நம்மளுடைய ஜீவனே தேவனுடைய வார்த்தைகள் தாங்க இருக்குது, கர்த்தருடைய வசனத்தில் தான் இருக்குது. அந்த வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்குவேன்னு சொல்கிறார். பாருங்க, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்குவேன்றார். உன் படுக்கையை மாற்றி போடுவேன்றார். எதனால்? வார்த்தையினால். ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லணும். 100க்கு அதிபதி கூட என்ன சொன்னான்? ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்போது வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொன்னான். ஒரு வார்த்தை மட்டும் போதுங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு ஒரு வார்த்தையே போதும் நமக்கு. அதுவே நம்மளுக்கு ஜீவன். வார்த்தை தான் முக்கியம். வார்த்தையினால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை புதுப்பிக்கிறார். நம்மளை தேடி ஆண்டவர் செய்கிறாரு. ஒவ்வொரு நாளிலும் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறாரு. நம்ம இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பிடிச்சிக்கொள்ளணும். அதை மாதிரி நேசிக்கணும், நடக்கணும். வேதத்தை ஒரு நாளும் அச்சிட்ட பண்ணக்கூடாது. இந்த வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். நம்மளோட கண்களை திறக்கணும். வேதத்தில் அதிசயங்களை காணணும். நம்ம கண்களை திறக்கணும். ஆவிக்குரிய கண்கள் தேவன் திறக்கும்படி நம்ம ஜெபிப்போம். வேதத்தை மறக்கக்கூடாது. வேதத்துள்ள அதிசயங்களை நம்ம பார்க்கும்படி நம்ம கண்களை திறந்துடணும்னு தாவீது சொல்கிறார். நம்மளும் சொல்லணும், வேதத்தில் நடக்கணும், வார்த்தையில் நடக்கணும், விசுவாசிக்கணும், கை கொள்ளணும், பிரமாணங்களை கை கொள்ளணும், பிரியமாக இருக்கணும். வேதத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக நடக்கணும், ஆண்டவர் மேலே நேசிக்கணும், துதிக்கணும், அவரை புகழணும், அவரை பாடணும், எல்லா காரியங்களையும் ஸ்தோத்திரம் பண்ணணும். வார்த்தையை அனுப்பி நம்மளை சுகம் கொடுக்குற தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தரும். கர்த்தர் தமது வசனங்களை பாதுகாப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.